தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் மீண்டும் ஏமாறாதே தமிழா. என் அன்பு தமிழ் சொந்தங்களே, என் அருமை உறவுகளை, மீண்டும் மீண்டும் இந்த டிஎம்கே காரங்கிட்ட நம்ம ஏமாற வேண்டாம். தயவு செஞ்சு ஏமாற வேண்டாம். ஏன் நம்ம எப்படி ஏமாந்துக்கிட்டு இருக்கோம்னா, நம்ம 2019 எடுத்துக்கிறோம். 2019 பாராளுமன்ற தேர்தல் வரும்போது என்னென்னலாம் சொன்னாங்க. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் டீசலை பாதியாக குறைப்போம், பெட்ரோல் விலையை பாதியாக குறைப்போம், சிலிண்டருக்கு மானியம் கொடுப்போம், எவ்வளோ போய் சொல்லி வந்தான். நம்மளும் 39 சீட்டு அவங்களுக்கு அள்ளி கொடுத்த மாதிரி கொடுத்தோம். கேட்டால் அதுக்கடுத்து என்ன செஞ்சால், மத்தியில் நாங்கள் வரல, அதனால் இது பண்ணோம். ரைட்டு, ஓகே. 2021 சட்டமன்ற தேர்தல் என்ன சொன்னான்? நீட்டை ஒழிச்சிருவோம்னு சொன்னான், மது விலக்கு கொண்டு வந்துருவோம்னு சொன்னான். கையெழுத்து நீட்டு விளக்கு, 2வது கையெழுத்து மது விலக்கு. அதுலேயும் இந்த சின்ன தத்தி சொன்னான், எங்களுக்கு நீட்டு தேர்வை எப்படி ரத்து பண்ணணும்னு எங்களுக்கு தெரியும், எங்கள் தலைவருக்கு தெரியும், நாங்கள் ஆட்சிக்கு வந்த முதல் வேலை நீட்டு தேர்வை ரத்து பண்ணுறது தான். அப்புறம் என்னோட அன்பான சகோதரி அனிதா அவர்களோட பேரில் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு மெடிக்கல் கல்லூரி கொண்டு வந்துடுவோம். அவனால் ஏன்னா நான் ஆட்சிக்கு வரணும், நான் ஆட்சிக்கு வர்றதுக்காக நான் எவ்வளோ பொய் வேணாலும் சொல்லுவோங்கிறதுக்காக என்னைக்கு 2021 இவனுங்க ஆட்சிக்கு வந்தாங்களோ, என் அன்பு உறவுகளை கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க. சகோதரி அனிதாவை பற்றி ஒரு வார்த்தை ஏதாவது ஒரு மேடையில் இந்த சின்ன தத்தியோ பெரிய தத்தியோ இல்லை இந்த டிஎம்கே காரனோ எவனாவது ஒருத்தன் சகோதரி அனிதாவை பற்றி பேசினாங்களா? பேசியிருக்கவே மாட்டாங்க, பேசவே இல்லை. சரி, நான் பிஜேபிக்காரன், நான் போய் சொல்கிறேன். என் அன்பு உறவுகளை நீங்கள் பார்த்துக்கிட்டு தானே இருக்கீங்க. எந்த இடத்துலையாவது சகோதரி அனிதாவை பற்றி எந்த இடத்துலையாவது பேசியிருக்காங்களா? சரி, அவ்வளோ மாவட்டத்தில் வேண்டாம், சகோதரி அனிதாவுடைய மாவட்டத்தில் ஒரு மருத்துவக் கல்லூரி தொடங்கி அந்த சகோதரி அனிதா பேரை வச்சுருக்காங்களா? இல்லை வேறு எதுக்காவது சகோதரி பேரை வச்சுருக்காங்களா? அப்போ இவன் எந்த லெவலுக்கு ப்ராடுன்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. அப்புறம் என்ன சொன்னாங்க, அதுலேயும் சகோதரி கனிமொழி அவர்கள் என்ன சொன்னாங்க, நாங்கள் ஆட்சிக்கு வந்துட்டால் மது விலக்கு கண்டிப்பாக கொண்டு வருவோம், கண்டிப்பாக மது விலக்கு, ஏன்னா எங்கள் தலைவர் சொல்லிட்டாரு, கையெழுத்து வந்தவுடனே கிழிச்சிருவோம், தமிழ்நாட்டில் மதுக்கடைகளே இல்லாமல் ஒழிச்சிருவோம், இனிமேல் தமிழ்நாட்டில் இளம் விதவிகளே இருக்க மாட்டாங்க. ஆனால் இந்த ஆட்சியில் அவ்வளவு இளம் விதவிகள்னு சொன்னாங்க. ஆனால் அந்த ஆட்சியில் கூட எவ்வளவோ பரவாயில்ல உண்மையாக எவ்வளவோ பரவாயில்லாமல். ஆனால் நீங்கள் என்னோட உறவுகள் கொஞ்சம் நல்லா யோசிச்சு பார்க்கணும். நமக்கு விவரம் தெரிஞ்சு கண்டிப்பாக இந்த மரக்கணத்தில் 22 பேர் செத்தான், கள்ளக்குறிச்சியில் 69 பேர் செத்தான், 69 பேர்னா 69 குடும்பம். அப்போ அந்த குடும்பத்தில் பிள்ளைங்க இருக்கும், மனைவிகள் இருப்பாங்க, இவன் தான் உழைச்சி கொடுத்துருந்துருப்பான், இவனை வச்சு தான் அந்த குடும்பம் நடந்திருக்கும். ஒரு வயசான அப்பா அம்மா இருந்திருப்பாங்க, இல்லை ஒரு மாற்றுத்திறனாளிகள் யாராவது இவனை நம்பி தான் இருந்திருக்கும் அந்த குடும்பம். இப்போ அந்த குடும்பம் எப்படி சீரழியும்? 69 பேர் இறந்துட்டான், இன்னும் கைகால் ஊனமா, அப்புறம் வேற ஏதோ உடம்புல பாதிப்பு ஏற்பட்டு அடுத்தவனோட உதவியோட வாழ்கிற எத்தனை பேர்? கள்ளக்குறிச்சியில் 69 பேர், மரக்கணத்தில் 22 பேர். இந்த மாதிரி ஒரு மரணங்கள் தமிழக வரலாற்றிலே நடந்ததே கிடையாது. உண்மையா வேற எந்த ஆட்சியிலையும் இல்லாத அளவுக்கு ஒரு கேடுகட்ட ஆட்சியை தான் இந்த டிஎம்கே ஆட்சி முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் நடத்திக்கிட்டு இருக்கிறார். என் அன்பு தமிழ் சொந்தங்களே, கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க. எந்த ஆட்சியிலையாவது ஒரு இடத்துல ஒரு தப்பு தெரியாமல் நடந்துட்டா அடுத்து இனிமேல் இந்த தப்பு இங்கே நடக்கவே கூடாது அப்படின்னு, ஏன்னா இந்த இதுக்கடுத்து நடந்துக்கிட்டால் நமக்கு கெட்ட பேர், நமக்கு நான் ஆட்சி பண்ணவே தெரியலன்னு நினச்சிருவானுங்க. ஆனால் மரக்கணத்தில் 22 பேர் சாகும் போதே சரியான ஒரு நடவடிக்கைகள் எடுத்து எங்கெல்லாம் கலாச்சாரம் காய்ச்சிட்டானோ அங்கெல்லாம் சரியான தண்டனை கொடுத்துருந்தா கள்ளக்குறிச்சியில் கண்டிப்பாக எவனுமே 69 பேர் செத்துருக்க மாட்டான், அந்த குடும்பம் வாம்பா நடுத்தருவில் நின்றுருக்காது. அப்போ இது பண்ணுறதெல்லாம் யாருன்னு பார்க்கிங்க, நீங்கள் நல்லா யோசிச்சு பார்க்கணும். இது பாரதிய ஜனதா கட்சிக்காரன் நான் சொல்கிறேன், இவன் பொய்யா சொல்கிறேன், ஏதோ ஒரு இவங்க மேலே உள்ள வன்மத்தில் சொல்கிறான்னு நினைக்கவே கூடாது. ஏன்னா பத்திரிகைகள்லையும் டிவி நியூஸ்கள்லேயும் நீங்களே பார்க்கிங்க. மரக்கணத்தில் கலாச்சாரம் காய்ச்சினது யார்? ஒரு டிஎம்கே காரன். மரக்கணத்தில் காய்ச்சினது டிஎம்கே காரன். அதே மாதிரி கள்ளக்குறிச்சியில் காய்ச்சினது டிஎம்கே காரன். எந்த ஆட்சியிலையுமே இல்லாமல் போதைப் பொருள் 1500 கோடிக்கு கடத்துகிற சாபர் சாதிக்கு யார்? டிஎம்கே காரன். நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்துக்கணும். அப்போது அந்த போதைப் பொருள் கடத்தினது பூரா யாருன்னு சொல்லி
என் அன்பு உறவுகளை நீங்களே யோசிச்சு பாருங்க. நீங்கள் திரும்ப 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 டிஎம்கே டிஎம்கே டிஎம்கேன்னு சொல்லி டிஎம்கே ஓட்டு போட்டிங்கன்னா உன்னோட 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 ஆண் பிள்ளைகள் வந்து ஏன் நீங்கள் நிறைய அந்த யூடியூப்லேயோ இல்லை உங்களோட சமூக வலைதளங்களையோ பார்ப்பீங்க, சின்ன பையன் குடிச்சிட்டு விழுந்துட்டு கிடக்கான். கிராமந்தோறும் ஒவ்வொரு கிராமத்துலேயும் இந்த ஆட்சி 2021 அப்புறம் தான் இப்படியெல்லாம் ஒரு மது வகைகள் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் அறிமுகப்படுத்தினது இந்த டிஎம்கே காரன் தான். 2021 இந்த ஸ்டாலின் முதல்வர் வந்ததுக்கு அப்புறம் தான். அதே மாதிரி தான் நீங்கள் கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்கள், கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. எங்கேயாவது குறையுதா? தயவு செஞ்சு என் அன்பு சொந்தங்கள், என் அன்பு உறவுகளை தயவு செஞ்சு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. மக்களுக்கான ஆட்சி யாரு? மக்களுக்காக யார் ஆட்சி பண்றா? இது பாரதிய ஜனதா கட்சி உத்தரப்பிரதேசத்தில் யோகிஜி முதல்வராக இருக்கிறாரு. ஒரு பொண்ணை, அதுவும் ஒரு முஸ்லீம் சகோதரியை போறவன் கையை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டான். சிசிடிவி கேமராவில் பார்த்துட்டு அன்னைக்கு அவன் கையை உங்களால் அடிச்சு நொறுக்கிட்டாங்க. அதே ஒரு சிறுமியை பாலியல் வன்கொடுமை பண்ணிட்டான், அவனை சுட்டு கொண்டுட்டாங்க. அப்போ இந்த மாதிரி ஐயோ பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் பண்ணனா இந்த மாதிரி தண்டனைகள் கிடைக்குமே அப்படின்னு பயந்தா, இந்த மாதிரி நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னு தெரிஞ்சா நம்மளை கொன்றுவாங்க அப்படின்னா திரும்ப அந்த தப்பை பண்ணுவானா எவனாவது? ஆனால் நீங்கள் நல்ல அண்ணா யூனிவர்சிட்டியில் அந்த காலேஜுக்குள்ளேயே போய் ஞானசேகரன்கிற ஒருத்தன் டிஎம்கேக்காரன் சுப்பிரமணியத்தோட கையாள், சுப்பிரமணியத்தோட சுகாதாரத்துறை அமைச்சர் சுப்பிரமணியத்தோட கையாள், சபாநாயகர் அப்பாவோட பினாமி கைகூலி, இவங்க இந்த டிஎம்கேக்காரங்க சேர்ந்து கல்லூரி மாணவிகளை இவங்களுக்கெல்லாம் சப்ளை பண்ணுற ஞானசேகரன் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் எப்படி பண்ணுறாங்கன்னு. அதை காப்பாற்றுது இந்த டிஎம்கே அரசாங்கம். அந்த ஞானசேகரனுக்கு மட்டும் சரியான தண்டனை கொடுத்துருந்தா, தெய்வ செயல்னு ஒருத்தன் கல்லூரி போகிற மாணவியை காதலிக்கிறவன் பேரில் காதலிச்சு கல்யாணம் பண்ணி, அதே மாதிரி இந்த ஞானசேகரன் எப்படி கல்லூரி மாணவிகளை பூரா அந்த அமைச்சர் சுப்பிரமணியக்கோ சபாநாயகர் அப்பாவுக்கோ சப்ளை பண்ணனானோ, அதே மாதிரி இவன் கல்யாணம் முடிச்சுட்டு இவன் யூஸ் பண்ணிட்டு அந்த சகோதரி என்ன நம்மளோட கணவர்னு சொல்லி இது பண்ணியிருக்காங்க. ஆனால் இவனோட வன்மம், அந்த டிஎம்கேக்காரனோட வன்ம புத்தி, இந்த டிஎம்கேக்காரன் வந்து பெண்களை வந்து எப்படி நினைப்பான், அது இந்த ஞானசேகரன் இல்லை, தெய்வ செயல்னு இல்லை, அவங்களோட தலைவர் கருணாநிதியிலிருந்து அண்ணாதுரை வரை, கருணாநிதி பேராசிரியர் அவர் பேராசிரியர் அன்பழகன்ல இருந்து இப்போ ஸ்டாலின், இப்போ உதயநிதி ஸ்டாலின், இவங்களோட அந்த டிஎன்ஏ, அந்த ரத்தம், அந்த டிஎம்கேவோட இதே என்னன்னா பெண்களை வந்து அவங்களோட காம இச்சைக்கு பயன்படுத்துறது தான் பெண்களோட கேட்ட பெண்ணுரிமை. இவன் அந்த யார் ஈவேரா ராமசாமி திராவிடர் கழகத்தில் ஆரம்பிச்சவன், அந்த எச்சனாய் ஆரம்பிச்சு விட்டுட்டு போச்சு பெண்கள் எப்படி நம்ம என்ன நினைப்போம், இப்போ என் கூட பிறந்த சகோதரி இருக்காங்க, என்ன செய்வோம், ஒரு நல்ல படிக்க வச்சு ஒரு நல்ல அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து நீ உனக்குன்னு ஒரு பிள்ளை குட்டியோட ஒரு குடும்பத்தோடு இருன்னு நினைக்கிறது நம்ம தமிழோட கலாச்சாரம். ஆனால் இந்த வெக்கங்கிட்ட குரூப் இருக்குது, டிஎம்கே குரூப்புன்னு திரிகா குரூப்பு, பெண்களை நீங்கள் கல்யாணம் முடிக்காதீங்க, நீங்கள் தான் நல்லா படிச்சிருக்கீங்க, கை நிறைய சம்பளம் வாங்குவீங்க, எவன் கூட வேணாலும் போ, நல்லா சரக்கடி, உன் இஷ்டத்துக்கு 2 பீஸில் உடைய போட்டு போ. இதாங்க கல்ச்சரு, இதாங்க குடும்பம். நீ குடும்பமாக உன் பிள்ளை குட்டியோட சந்தோஷமாக இருன்னு சொல்கிறதுக்கு பேர் நல்ல கல்ச்சரா? நீ எக்கெடுக்கிட்ட அலன்னு நினைக்கிறது கல்ச்சரா? அதைத்தான் இந்த டிஎம்கேவோட கொள்கை. அவனுங்கெல்லாம் என்ன நினைக்காங்க, பெண்களை வந்து அவங்களோட காம பசிக்கு யூஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் அவங்களோட பெண் சுதந்திரம். ஆனால் பாரதிய ஜனதா கட்சியோட பெண் சுதந்திரம் என்னென்னா, நீ நல்லா படிமா, உனக்கு என்ன தோணுதோ அதை செய்யு, படிக்க போறியா படி, இல்லை உனக்கு விளையாட்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்கா விளையாடு, நீ உன்னோட இது வந்து நாட்டுக்கு சேவை செய்யணும், உன் குடும்பத்துக்கு, உன் குடும்பம், நீ சார்ந்திருக்க சமுதாயம், நீ தமிழ்நாடுனா தமிழ்நாடு, ஒன்னால் இவங்க எல்லாமே பெருமடையணும் வைக்கணும். நம்மளோட காஷ்மீரில் பகல்காமில் 26 பேரை சுட்டு கொண்டுட்டு போயிட்டான். ஒரு முஸ்லீம் சகோதரியை வச்சு நீ எப்படி அந்த 26 சகோதரிகள் தாலி இருக்க காரணமாக இருந்த அந்த தீவிரவாதிகளை அவன் நாட்டுக்கே போய் அவன் எல்லையிலேயே போய் சுட்டு கொண்டுட்டு வான்னு சொல்லி 2 பெண்கள்கிட்ட துப்பாக்கியை கொடுத்து அனுப்புனா அது பாரதிய ஜனதா கட்சி. ஆனால் 2 சரக்கு பாட்டில் எடுத்து 2 மதுபான பாட்டில் எடுத்து கையில் கொடுத்து நீ குடிச்சிட்டு என் கூட வந்து படுன்னு சொன்னால் அது டிஎம்கே.
என்னோட அன்பு தமிழ் சொந்தங்களே, நீங்கள் நல்லா யோசிச்சுக்கோங்க. உன் பொண்ணு வீரனா, ஒரு காளியா, ஒரு மாரியம்மாளா, ஒரு பத்திரகாளியா இப்படி இருக்கணும்னு நான் ஆசைப்படுவியா? இல்லை குடியும் கும்மாளமாக அந்த டிஎம்கேக்கு ஓட்டு போட்டுட்டு உன் பெண் பிள்ளைகளையோ உன் ஆண் பிள்ளைகளையோ கெடுத்து குட்டிச்சோறாக்க போறியா? கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க. மக்களுக்கான கட்சி எதுன்னு யோசிச்சு பாருங்க. எங்கள் தலைவர் அண்ணாமலை மேலே ஒரு சின்ன இந்த கனடாவில் பெங்களூரில் 9 வருஷம் ஐபிஎஸ்ஸை பணியாற்றிருக்காரு. அவர் மேலே ஒரு டீ குடிச்சதுக்கு காசு கொடுக்காம போயிட்டாரு. ஒரு ஏதாவது ஒரு சின்ன கம்ப்ளைண்ட்டால் இந்த திருட்டு திராவிட கும்பலால் கம்ப்ளைண்ட் பண்ண முடிஞ்சிச்சா? இல்லை எங்கள் பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி மேலே ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் கொடுக்க முடிஞ்சிச்சா? எங்கள் அமித்ஷாஜி மேலே ஏதாவது கம்ப்ளைண்ட் கொடுக்க முடிஞ்சா? இல்லைன்னா எங்களோட தமிழக தலைவர்கள் மேலே ஏதாவது ஒரு சின்ன கம்ப்ளைண்ட், ஊழல் கம்ப்ளைண்ட். ஆனால் டிஎம்கேல இருக்கிற அமைச்சர்கள் அத்தனை பேர் மேலேயும் அவ்வளோ ஊழல் புகார். என் அன்பு தமிழ் சொந்தங்களே, என் அருமை உறவுகளை, தயவு செஞ்சு மக்களுக்கான கட்சி எது சமத்துவம் சமூக நீதி உள்ள கட்சி எதுன்னு சொல்லி பார்த்து வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியும் அதன் கூட்டணி கட்சிகளையும் ஆதரித்து பெருவாரியாக வெற்றி பெற செய்யுமாறு உங்களுக்கு பணியன்போடு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய்.